சேட்டைகளை பண்ணாமல் இருந்து உலக சாதனை படைத்த சென்னை மாணவர்கள் 22 நாட்கள் 66 மணி நேரம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டது எப்படி? வேர்ல்ட் ரெக்கார்டு செய்யும் அளவுக்கு மாணவர்கள் செய்தது என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வு. 3 மாத காலம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டது எப்படி? பாராட்டும் உயர் அதிகாரிகள். என்ன நடந்தது? பள்ளி கல்லூரி மாணவர்களில் சிலர் சேட்டைகளை செய்து பனிஷ்மெண்ட்டுகளை வாங்கி திருந்தி நல்லொழுக்கம் பெறுவதை கடந்த கல்வி ஆண்டுகளில் பார்த்து வந்த இந்த தமிழகம் கொரோனாவுக்கு பிந்தைய திறப்புக்கு பிறகு கொஞ்சம் மூச்சு முட்டித்தான் போய்விட்டது. அந்த அளவிற்கு பள்ளி கல்லூரிகளில் சில மாணவர்கள் செய்த செயல்கள் மாணவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கல்வித்துறை தலையிட்டு கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் மாணவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது உலக சாதனை புரியும் அளவிற்கு அரசு பாலிடெக்னிக் மாணவர்கள் சாதனை புரிந்துள்ளது பாராட்டுக்களை பெற்று வருகிறது. சென்னை ஆர்கே நகரில் செயல்பட்டு வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணாக்கர்களின் நல் எதிர்காலம் கருதி திட்டமிடப்பட்டு மாணவர்களுக்கு நல் ஒழுக்க போதனைகளை வழங்கி வரும் அந்த கல்லூரி நிர்வாகம் அதனை ஏற்று அமைதியாக ஒழுக்கமாக நடக்கும் மாணவர்களை சத்தமில்லாமல் கவனித்தும் வந்தது. அனலாக் மற்றும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் பிராக்டிக்கல் என்ற பெயரில் நடந்த இந்த கண்காணிப்பில் அந்த கல்லூரி மாணாக்கர்கள் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படுவதாக ஜக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஹோப் இன்டர்நேஷனல் அமைப்புகளுக்கு சத்தமில்லாமல் அந்த கல்லூரி நிர்வாகம் தகவலை கொடுத்து ரகசியமாக கண்காணித்து அது 3 மாத காலம் வீடியோவாகவும் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அவர்களின் கண்காணிப்பின் போது 3 மாத காலத்தில் கல்லூரிக்கு வந்த 22 நாட்கள் 66 மணி நேரம் வகுப்பில் அமைதியாகவும் அதே நேரத்தில் வகுப்பை நன்கு கவனிக்கிறார்களா, வருகை, கூடுதல் பயிற்சி வகுப்புகளை முன்னெடுத்தல், சிரிப்பு கேலி செய்யாமல் இருத்தல் என ஒவ்வொரு துறையிலும் கவனித்து வந்ததில் ஏராளமான மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதிலும் சிறப்பாக 2ஆம் ஆண்டு மின்னியல் மற்றும் மின்னணு பொறியியல் துறை மாணவர்கள் 57 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஜக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஹோப் இன்டர்நேஷனல் அமைப்புகள் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி காக்கி சட்டையில் கக்கனின் பேத்திகள் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் உங்களால் அடைய முடியும். ஆனால் அதுக்கு வெறும் ஆசை மட்டும் போதாது, வெறி இருக்கணும். உள்ளுக்கு பெண்ணு நுழைஞ்ச உடனே என்னை ஃபர்ஸ்ட் நார்த்தில் போட்டாரு. தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே மோசமான இடம் அதுதான். ஏன்னா ஃபுல்லா குடிசை பகுதிகள், எல்லா கடல் சார்ந்த இடம், மணலியில் இருக்கிற ஃபுல் பெட்ரோலியம், இது அத்திப்பட்டு 800 தெர்மல் பவர் பிளான்ஸ், எல்லாம் வெறும் தீ வரக்கூடிய இடங்கள். அப்போ ரொம்ப டிஃபிகல்ட் டெரேன்.